ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பதிவு. ஸோ மார்க்கெட்டில் நான் கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஒரு டூலாக க்ரியேட் பண்ணி ட்ரேடிங் வியூவில் நான் பதிவிட போகிறேன். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அண்ட் தென் இந்த டூல் வந்து என்ன பேசிஸில் இருக்குது, இது டூலா இண்டிகேட்டரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இண்டிகேட்டர் கிடையாது. இது வந்து ஒரு டூல். எதை வச்சு நான் வந்து இது டூல்னு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, ஓவராலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் எப்படி பயன்படுத்திகிட்ருக்கேன், ஸோ நீங்கள் இதை எப்படி பயன்படுத்திக்கலான்றதை பற்றின பதிவு தான் இது. சரிங்களா? ஸோ இந்த டூலோட நேம் வந்து ட்ரேடிங் வியூவில் வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் டுடே டுகெதர் ட்ரிபிள் அப்படின்ற நேமில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த டூலில் எக்ஸாக்டாக ஒரு 4 ப்ரைஸ் காட்டும். அதாவது மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி போயிடுச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த ப்ரைஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரைஸை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இந்த டூலை எப்படி பயன்படுத்துறதுன்றது நான் அடுத்தடுத்த பதிவில் போடுறேன். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த டூலோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக தான் மார்க்கெட்டை பிரிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து டவுன் ட்ரெண்ட். அப்போ ஏன் சார் நடுவில் இருக்கக்கூடிய இந்த சைட்வேஸை விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருன்னா கேட்கலாம். ஸோ இந்த சைட்வேஸை நம்ம தவிர்க்கிறதுக்கு உண்டான டூல் தான் இந்த டூல். ஸோ மேஜராக வந்து எதெல்லாம் சைட்வேஸ் இருந்தால் எந்த மாதிரியான ஃபார்மேஷன் அங்கே இருக்கும், எதெல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா அந்த ஃபார்மேஷன் எப்படி அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம், அதை நம்ம எப்படி வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுன்றது தான் இந்த பதிவு. ஓகேங்களா? ஸோ வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் நான் அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன கண்டென்ட்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எளிமையாக முடிச்சிடுறேன். அடுத்தடுத்த விரிவாக்க வீடியோக்கள் வந்து நான் அடுத்தடுத்து பதிவிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இந்த ட்ரெண்டிங்கை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன். ஸோ ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு ரேலி, ஒரு பேஸு, அப்புறம் ஒரு ரேலி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு ட்ராப், அப்புறம் ஒரு பேஸ், ஒரு அகைன் ட்ராப். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட்றது இதுதான். ஸோ இங்கே வந்து இந்த டூலில் எப்படி இருக்கும் அப்படின்னா அப் ட்ரெண்ட் அப்படின்றத நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா எக்ஸாக்டாக அப் ட்ரெண்ட்ன்றது ஹையர் ஹைன்னு இருக்கும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோவர் லோவில் இருக்கும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா 20 மைக்ரான் அப்படின்ற கம்பெனியோட ஸ்கிரிப்ட் வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ஏரியாவில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறக்குறைய அது வந்து லோவர் லோ அப்படின்ற போர்ஷனில் இருக்குது. அப்போது இதுக்கான மேஜர் டைரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத காட்டுது. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டை நம்ம எங்கே செல் நம்ம எக்ஸாக்டாக எங்கே பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா ஓவராலாக இந்த லோ போர்ஷனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம செல்லிங்க்கான சாய்ஸ் போனோம் அப்படின்னா நமக்கான லாபகரமான அந்த ட்ரேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அதாவது மார்க்கெட்டில் 2 ட்ரெண்ட். ஓகேங்களா? ஒன்று அப் ட்ரெண்ட், இன்னொன்று டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்டில் லோவர் ரேஞ்சுக்கு கீழே போச்சு அப்படின்னா செல். இதே அப் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த ஹை வந்து க்ரியேட் ஆகிருந்ததுன்னா பை. இப்போ ஒரு பை எப்படி இருக்கும், ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ட்ரேடு எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கிடைச்ச ட்ரேட்ஸை வச்சு நான் காட்டுறேன். ஸோ தினசரி வந்து இதுக்கான ட்ரேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அவைலபிளாக வந்து பார்த்திங்கன்னா ஷீட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பார்த்து எளிமையாக என்னென்ன ட்ரேட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கான், எந்தெந்த ட்ரேட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு டைரக்ஷன் பர்பஸ்க்காக இந்த மாதிரியான டூல் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டூலோட முக்கிய பகுதியே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக ஒரு ஹையர் ஹைக்கு அப்புறம் க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு ஹை பிரேக் அவுட்டில் நீங்கள் பை போனீங்க அப்படின்னா அது லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தான் ஒரு லோவர் லோவுக்கு அப்புறம் க்ரியேட் ஆகக்கூடிய லோ பிரேக் அவுட்டில் செல் போனீங்க அப்படின்னா அதுவும் லாபகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடாக அமைஞ்சது. ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட்டில்
பையிங்கை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆச்சு. அதே மாதிரி இன்றைக்கி க்ரியேட் பண்ண ட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கேஆர்பிஎல் கிடையாது. இந்த கம்பெனி வந்து கோகுல் அக்ரோன்றது எஸ்டர்டே க்ரியேட் ஆனது. ஸோ ஓவரால் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஒரு ஹைக்கு அப்புறம் க்ரியேட் ஆகக்கூடிய ஒரு ஹையோட பிரேக் அவுட்டில் நம்ம போனோம் அப்படின்னா ஒரு சின்ன லாபத்தோடு நம்ம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அதாவது மார்க்கெட்டில் வந்து என்ன டைரெக்ஷன்னு தெரியாமல் நஷ்டம் ஏற்படுற இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ தெளிவாக வந்து நம்ம என்ன டைரெக்ஷனில் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஃபேவராக ட்ரேட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வந்து லாபமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த டூலை எப்படி பயன்படுத்துதுன்றதை ஃபர்தராக நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.